பல பேரோட எண்ணம் என்ன இருக்குன்னா, அவன் என்ன நினைப்பான்? இவன் என்ன நினைப்பான்? இப்படி நினைச்சு நினைச்சு கன்ஃப்யூஷன்லயே வாழ்வாங்க. அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன நினைப்பாங்க? நான் இந்த மாதிரி கார்ல போனா என்ன நினைப்பாங்க? சைக்கிள்ல போனா என்ன நினைப்பாங்க? இப்படி எதை பண்ணாலும் சைக்கிள்ல போனாலும் நினைக்கிறது, கார்ல போனாலும் நினைக்கிறது. அடுத்தவன் மூளைய நம்ம மூளையா வச்சு யோசிக்கும் போது நம்ம வாழ்நாள்ல செய்யற மிக மிக கேன்சரோட மோசமானது இந்த எண்ணம் தான். இந்த எண்ணத்தினால நம்ம என்ன ஆகும்? நம்ம அதே இடத்துல நிற்போம். யோசிக்காம எவன் வாழ்க்கையில தான் வேலை உண்டு, தனக்கு என்ன வரும், நேர்மையாகவும் சிந்தனையும் பாசிட்டிவா இருந்து அவன் போறானா, அவன் போறதுக்கு போய் சேருவான். ஆனா யோசிச்சுக்கிட்டே அடுத்தவன் நினைப்பான், இவன் நினைப்பான், மாடி வீட்டுக்காரன் நினைப்பான், சொந்தக்காரன் நினைப்பான், ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, கீழே என்ன நினைப்பாங்க, மேல என்ன நினைப்பாங்க, இப்படி நினைச்சிட்டு இருக்கிறவன் அதே இடத்துல நிற்பான். லைஃப் லாங்ல நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன் இன்னைக்கு அதே மாதிரி தான் இருப்பான். ஒரு மாற்றமும் இருக்காது. காரணம் அவனோட எந்த தேர்ட் ப்ராசஸ் அடுத்தவங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவன் முன்னேற மாட்டான். யோசிக்காதவன் முன்னேறி அவன் ஒரு ஸ்கேல் ஆஃப் இதுக்கு சேஞ்ச் ஆயிருப்பான். நிறைய பேர் உங்க சுத்தி இருக்கவங்களை நீங்க பாருங்க, நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அது பேர் சுயநலம் கிடையாது. அவங்க அவங்கள யோசிக்கிறாங்க. நம்மளை யோசிச்சு நம்ம மூளையில அவங்க வாழல. அவன் மூளையில தெளிவாக நிதானமாக லைஃப்ல மூவ்மெண்ட் சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து ஜெயிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த ஸ்கேல்ல இருக்கிறீங்க, உங்க எண்ணங்கள் ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சீங்கனாலே நீங்க மாத்திடுவீங்க.